அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாம்புவின் வணக்கம். தை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி என்பர்களை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது குழந்தைகளாலும் இளமங்கையர்களினாலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை பெற இயலும். தங்களது ஜென்ம ராசியில் ராக பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். சில அன்பர்கள் ஊராக அலைந்து திரியவும் நேரிடும். எந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. தங்களது கல்வி ஸ்தானத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பது மிகவும் யோகமான காலமாக இருப்பதால் இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய காலமாகவும் இருப்பதால் இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவையில்லாமல் யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளையோ ஜாமீனையோ அளிக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக பிப்ரவரி மாதத்தில் 1, 2 மற்றும் 3ஆம் தேதிகள் வருகின்றது. மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். தை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜனவரி மாதத்தில் 16, 17, 20, 21, 22, 27, 28, 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், பிப்ரவரி மாதத்தில் 6, 7, 8, 9 மற்றும் 12ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 1ஆம் தேதி வியாழக்கிழமையும், தை மாதத்திற்கு 19ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், தை மாதத்திற்கு 25ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 8ஆம் தேதி வியாழக்கிழமையும், தை மாதத்திற்கு 28ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. தை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான கார்த்திகை விரதம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதம் 12ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி
வெள்ளிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. தை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் துலாம் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.